ரஷ்யா, உக்ரைனோட பிரச்சனை பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. முடிய போகுது. மெமராண்டம் ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல இருக்கக்கூடிய சூழ்நிலையில, மேசிவான ஸ்ட்ரைக் இரு தரப்புலயும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல உக்ரைன் ரஷ்யாக்குள்ள பண்ண தாக்குதல் பார்த்தலாம். ஏன்னா, முதல்ல தாக்குதல் பண்ணது உக்ரைன் தான். உக்ரைன் அடிச்சதுக்கு அப்புறம் தான் ரஷ்யா ரிட்டாலியேட் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து மேசிவான அட்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன் செய்றாங்க. இத மேற்குலக நாடுகள்லாம் மூடி மறைக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன்னா, ரஷ்யா அட்டாக் பண்றாங்க அப்படிங்கிற விஷயங்கள் தான் ஹைலைட் ஆகுதே தவிர, உக்ரைன் தாக்குதல் பண்ணதுனால ரிட்டாலியேஷன் ரஷ்யா பண்றாங்க அப்படிங்கிற ஒரு ஹெட்லைன்ஸ பார்க்க முடியறதில்ல. ஏன்னா, இதுதான் இருக்கக்கூடிய களத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள். இத வந்து மேற்கு மீடியாக்கள் மட்டும் இருக்குது அப்படின்னா, இது போல சில விஷயங்கள மூடி மறைச்சிருவாங்க. ஏன்னா, எதிர்காலத்துல நம்மளுக்கு ஒரு சிக்கல் வந்தாலும் இது போல தான் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இவங்களோட டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. முதல்ல உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா, மாஸ்கோ ரீஜியன குறி வச்சு மேசிவான ட்ரோன் அனுப்பியிருக்காங்க. அதுக்கான மேப் ஏரோ மார்க் ரெட் கலர் ஏரோ மார்க் மாரி போட்டிருக்கு இல்லையா? ஸோ உக்ரைனோட செர்னிகிவ் பகுதியில இருந்து தான் மேசிவா ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா, ரஷ்யாவோட மாஸ்கோ ஓப்லாஸ்ட் வழியா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த பகுதியில தான் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் கூடிய சீக்கிரத்துல பஃபர் ஜோன உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு தப்பு ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தது. ஸோ இது போல ட்ரோன்கள் உள்ள வந்திருக்கு. 100க்கும் மேற்பட்ட, 150க்கும் மேற்பட்ட, 200க்கும் மேற்பட்ட அப்படிங்கிறது போல டைம் போக போக இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஏன்னா வேவ் பை வேவா உக்ரைன் தரப்புல இருந்து அனுப்பிட்டு இருக்காங்க. இப்போ நான் பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த டைம்ல கூட ட்ரோன்கள் தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. ஹெவியான ஸ்ட்ரைக்ஸ் இரு தரப்புலயும் இருக்கும் அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் தரப்புல இருந்து கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு. அடுத்தடுத்த வேவ் வந்துகிட்டே இருக்கும். இதுல எந்த ஒரு ஸ்டாப்பேஜும் இருக்காது அப்படிங்கிற சொல்றாங்க. இதுல என்ன ஒரு நல்ல விஷயம்னா, பிரிசனர் ஸ்வாப் 1000க்கு 1000 இருக்கு இல்லையா? சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கு. இரு தரப்புலயும் பிரிசனர் ஸ்வாப் வந்து பேசினபடி நடத்திக்கிறாங்க. அதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ அதோட ஃப்ரஸ்ட்ரேஷன் வெளியே தெரியுதா? ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் ரிலீஸ் பண்ணிக்கிறேன். இதை முதல்லயே செஞ்சிருந்தாருன்னா, எப்பவோ இவங்கள வீட்டுக்கு வந்திருப்பாங்க அப்படிங்கிறத மக்கள்லாம் பேசி ஜெலன்ஸ்கி அவர்கள் மேல கோவப்படக்கூடிய இந்த சமயத்துல அது போல விஷயங்கள்லாம் வந்துடக்கூடாது, பேசிடக்கூடாதுன்றதுக்காக இது போல ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. எது எப்படியோ இப்ப இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ரஷ்யாவோட டுலு பகுதி, தத்தரிஸ்தான் பகுதி, எல்லபுகா பகுதி இந்த பகுதியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த தத்தரிஸ்தான் இருக்கக்கூடிய பகுதிகள்ல லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா, உக்ரைன் தரப்பு வந்து பண்றாங்க. காரணம் என்னன்னா, ஃபேக்டரிஸ்லாம் அங்கதான் இருக்கு. அதாவது அதிகமான ஆயுதங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய பகுதிகள். 2வது தத்தரிஸ்தான்ல இருக்கக்கூடிய வீரர்கள் ஹையா வந்து பாத்தீங்கன்னா, இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில இன்வால்வ் ஆயிருக்காங்க. இதெல்லாம் நம்ம பிரிகோஜினி அவர்கள் காலகட்டத்துல இருக்கும்போதே பாத்துட்டு இருக்கோம். இவங்களுக்கு தத்தரிஸ்தானுக்கும், பிரிகோஜினி அவர்களுக்கும் வேகனாருக்கும் தத்தரிஸ்தானுக்கு எப்படி முட்டிக்கிச்சு அப்படி இப்படின்லாம் பாத்துட்டு இருந்தோம். அதாவது முன்னேறி கஷ்டப்பட்டு பக்முட்டு பிடிச்ச எங்களுக்கு ஒண்ணுமே தர மாட்டீங்க. தோத்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு போய் தந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு போல கேட்டு காண்டாயிட்டு இருந்தார் இல்லையா? பிரிகோஜினி அவர்கள். ஸோ அந்த டைம்ல இருந்தே இந்த தத்தரிஸ்தான்ங்கிறது ஹைலைட் ஆயிட்டு இருக்கு. பெருமளவுல இன்வால்வ் ஆயிருக்காது தத்தரிஸ்தான் படைகளும் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஏன்னா என்னதான் இவங்கெல்லாம் ஒரே நாடா இருந்தாலுமே, தனித்தனி பவர்ஸ் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய பகுதிகளுக்கெல்லாம் வந்து தனித்தனியா பவர்ஸ் இருக்கு. ஸோ அந்த வகையில தத்தரிஸ்தானுக்கு கொஞ்சம் அதிகமான ரஷ்யன் ஃபெடரேஷன் தரப்பு வந்து கொஞ்சம் அதிகமா கவனிப்புகள் வருதா அப்படின்னு கேள்விகள் இருக்கு. அது தனியா ஒரு விஷயம். பட் ஆனா இத தெரிஞ்சுக்கிட்டு குறி வச்சு தத்தரிஸ்தான் மட்டும் தாக்கிட்டு இருக்கிறாங்களா? அப்படின்ற கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு. இப்போ அந்த பகுதியில் தாக்குதல் நடந்திருக்கு. இதுல சீனா வந்து பாத்தீங்கன்னா, அதிக அளவுல வெடிமருந்துகள், அ குண்டுகள் தயாரிக்கிறதுக்கு இது போல பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா, ரஷ்யாவோட மிலிட்டரி ஃபேக்டரிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா, சீனா வந்து உதவிட்டு இருக்காங்க. ஸோ அதனால சாங்ஷன் போடணும் அப்படிங்கிற யுக்ரைனோட இன்டெலிஜென்ஸ் தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ், டீட்டெயில்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. இது எப்படி மேற்கோள் பார்க்க போறாங்க? ஏன்னா யுஎஸோட செனட் லிண்ட்சே கிரஹாம் அவர்களும் இது போல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணிட்டு இருக்கிறாரு. சீனா உதவினால தான் ரஷ்யா இது போல தொடர்ந்து தாக்குதல் பண்ணிருக்குன்ட்டு. ஸோ எப்படி இதுக்கு மேல இத அணுக போறாங்க? சீனா மேல சாங்ஷன் போட போறாங்களா? எக்கனாமிக்கல் பிரஷர் குடுக்க போறாங்களா? வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்ப மெயினான விஷயம் என்னன்னா, தாக்குதல் நடக்குது. ஸோ ரஷ்யாக்குள்ள மேசிவான ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்களா? இப்ப ரஷ்யா ரிட்டாலியேட் பண்றாங்க. பயங்கரமான அட்டாக். உக்ரைன்குள்ள நடத்துறாங்க. 300க்கும் மேற்பட்ட தாக்குதல்கள். இப்ப ரஷ்யாக்குள்ள தாக்குதல் நடந்தனால ஏர்போர்ட்ஸ் இது போல விஷயங்கள்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சில ஏர்பேஸ் மேல உக்ரைன் தரப்புல இருந்து தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. சில ஆயுதம் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. பியூரா ட்ரோன்ஸ தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா ரஷ்யா ரிட்டாலியேட் பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா, ட்ரோன்கள் பிளஸ் மிசைல்கள். இந்த ட்ரோன்கள்ல தடவ ரஷ்யா இது போல லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் பண்றதுனால 60 நபர்கள் கிட்ட காயமடைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் சில நபர்கள் இறந்திருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட் வருது. ஏன்னா 10ங்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. இந்த பதிவு ரெக்கார்ட் பண்ணும்போது லேட்டஸ்ட்டா ஏதாவது வந்துன்னா, ஸ்கிரீன்ஷாட் நான் உங்களுக்கு வைக்கிறேன். அதிக அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, காயமடைஞ்சுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் வருது. இதுல அ உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல காயமடைஞ்சவங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ பயங்கரமான தாக்குதல் ரஷ்ய தரப்புல இருந்து பண்ணியிருக்காங்க. இதுல மிக பெரும் தாக்குதல், ரொம்ப ஹைலைட்டான தாக்குதல் எப்படின்னா, ஒண்ணு டர்னோபல்ல இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டில ரஷ்யா தரப்பு வந்து குறி வச்சு அடிச்சிருந்திருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள் வருது. பெருமளவுல அத நியூட்ரலைஸ் பண்ற மாரியான எந்த ஒரு விஷயமுமே இல்ல.
உக்ரைனோட மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளையும் ரஷ்ய தரப்பினால ஈஸியா தாக்க முடியுது. அத டிஃபெண்ட் பண்றதுக்கு உக்ரைன் கிட்ட பெருமளவுல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் இல்ல அப்படிங்கிறது உக்ரைன் தரப்புல இருந்து ஓப்பனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருக்கக்கூடிய பேட்ரியாட்டும் சரிவர வேலை செய்ய மாட்டேங்குது அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடி பார்த்தோம். இப்ப மீடியாக்கள்லாம் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் பெருமளவுல பேசிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா செர்னிகிவ். ஏன்னா இந்த செர்னிகிவ் பகுதியில தான் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன் தரப்பு வந்து ட்ரோனையும் ஏவுறாங்க. 2வது இதே செர்னிகிவ் பகுதியில இருந்து தான் பெலருஸ், ஏன்னா பெலருஸ் தான் உதவி பண்ணியிருக்காங்க. பெலருஸ் வழியா தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாம் இருக்கக்கூடிய பகுதின்னு வந்து பார்த்தீங்கன்னா செர்னிகிவ். ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்ததுன்னா மிக பெரும் சிக்கலை ஏற்படுத்திடும். பட் ஆனா துல்லியமான தாக்குதல். ரஷ்யாவோட பெலிஸ்டிக் அப்கிரேட் பண்ணப்பட்ட பெலிஸ்டிக் மிசைல். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா துல்லியமான தாக்குதல் நடத்தியிருக்கு அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ உக்ரைனுக்குள்ள மிக பெரும் அளவுல சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. அட் த சேம் டைம் ரஷ்யா சிவிலியன் வாழும் பகுதிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாக்குள்ள உக்ரைன் தரப்பு வந்து தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. ரஷ்யா உக்ரைனோட ராணுவ தளங்களை வந்து பார்த்தீங்கன்னா குறி வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இது வந்து புரிஞ்சுக்க முடியுது. மிக பெரும் அளவுல தாக்குதல்கள் இருதரப்புலையும் நடந்துகிட்டு இருக்கு. இது எதுக்கான அழுத்தங்கள்? ரஷ்யாவோட கேபிட்டல தொடர்ந்து லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறதுனால, ரஷ்யா இப்போ பிரிப்பேர் பண்ணக்கூடிய மெமரண்டம் உக்ரைனுக்கு கொஞ்சம் ஃபேவரா இருக்கிற மாரி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெடி பண்ணக்கூடிய மெமரண்டமா? அப்படின்ற கேள்விகள் வருது. இல்ல சீஸ் ஃபயர் போடணும், அன்கண்டிஷனல் சீஸ் ஃபயர் வேணும் அப்படின்ற உக்ரைன் தரப்புல இருந்து கேட்கறாங்க இல்லையா? ஸோ அதுக்கான அழுத்தங்களா? அப்படின்ற கேள்விகள் வருது. எது எப்படியோ பயங்கரமான தாக்குதல் இருதரப்புலயும் பண்ணிட்டு இருக்காங்க. முடிவுல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்படித்தான் ட்ரோன் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல அடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ உக்ரைன்ல ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. கரண்ட் கூட வட்டிக்கு வாங்க வேண்டியதா இருக்கு. கரண்ட் கூட யூரோப்பியன் யூனியன் கிட்ட இருந்து அவங்களாலே ஜெனரேட் பண்ணி கொஞ்சம் கம்மியான ரேட்டுக்கு உக்ரைனுக்கு தர முடியல. இப்போ உக்ரைனுக்கு வேணுங்கிற கரண்டே வந்து பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. மிக பெருமளவுல இழப்புகள் ஏற்பட்டதுக்கு அப்புறமா இப்போ உக்ரைன் போய் நின்னு ரஷ்யா அமெரிக்கா கிட்ட பேசி அமெரிக்கா மூலியமா இந்த எனர்ஜி ஃபெசிலிட்டிஸ் மேல தாக்குதல் பண்ணக்கூடாதுன்ற சீஸ் ஃபயர் வாங்கியிருந்தாங்க. இப்ப திரும்பி இது போல தாக்குதல் பண்றாங்கன்னா, திரும்பி உக்ரைன் என்னன்னு பேசிட்டு போய் ரஷ்யா கிட்ட கன்செஷன் குடுத்துட்டு, தாக்குதல் பண்ணாம இருப்பாங்க அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃபேஸ்ல ரேடார் இது போலலாம் தாக்கி பெரும் எஸ்கலேஷன்லாம் காமிச்சாங்க. அணு ஆயுத தாக்குதல் கூட பண்ணுவோம். அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்தது. ஆனா எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வந்தது. எல்லா டைம்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா ஸ்டாண்ட் ஆயிட்டாங்க. உக்ரைன் தோத்துட்டாங்க. எல்லா டைம்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன் தரப்புல இருந்து பின்வாங்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க செய்யக்கூடிய முயற்சிகள்ல இருந்து. இந்த தடவையும் ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. இதனால அவங்க இழக்கக்கூடிய விஷயம் என்ன? அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய கேள்வி. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. இந்த டைம்ல லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் நடந்திருக்கு. உடனே ஜெலன்ஸ்கி அவர்கள் பாருங்க உலக நாடுகளே சாங்ஷன் போடுங்க, டைட்டன் பண்ணுங்க அப்படிங்கிற போல அவர் தரப்புல இருந்து கோரிக்கை வைக்க, முதல் முறையா ட்ரம்ப் அவர்கள் வந்து ஆமா மிக பெருமளவுல தாக்குதல் நடக்குது. சாங்ஷன்ஸா டைட்டன் பண்ணணும். இது போல பில்டிங்ஸ், இது போல மக்கள் மேலலாம் தாக்குதல் பண்றாங்க அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் சொல்றாரு. அதாவது அவரு என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா, ஒரு சைடு செய்திய மட்டும் கேட்டுட்டு, ரஷ்யா சும்மா தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல, அவருக்கு எப்பவுமே பொய்யான இன்ஃபர்மேஷன் கிடைக்குது இல்லையா? அந்த பொய்யான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு பொய் பொய்யா பேசிட்டு இருக்கிறாரு இல்லையா? அதே போல இப்போ இது நினைச்சிட்டாரு போல தெரியுது. அதாவது உக்ரைன் தாக்குதல் பண்ணதுனால ரஷ்யா ரிட்டாலியேட் பண்ணிக்கிறாங்க. இருதரப்புலயும் கண்டனங்கள் கொடுங்க ட்ரம்ப் அவர்களே அப்படின்னு போல சில அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் போயிட்டு இருக்கு. ட்ரம்ப் அவர்களுக்கு இது போல நல்ல செய்திகள்லாம் போறதுக்கு வழி கிடைக்குமா? இல்ல ஒன்லி போலியான செய்திகள் மட்டுமே அவர் செவிக்கு போய் அடையுமா? அப்படிங்கிறது தான் என்ன ஏதுங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓரளவுக்கு இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில நடக்கக்கூடிய தாக்குதல் நம்ம பார்த்தாச்சு. இப்ப அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சைடு வந்துட்டோம் அப்படின்னா, பங்களாதேஷ் தரப்பு வந்து மிக பெரும் அளவுல பேச்சுக்கள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப யூனிஸ் அரசாங்கத்த வந்து கவிழ்ப்பாங்க அப்படின்னு பார்த்தா, இப்போதைக்கு கவிழ்க்கிற மாரி எண்ணங்கள் இல்ல. பட் ஆனா தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, சிக்கன் ஸ்னேக் நம்மளோட கிழக்கு பகுதிய வந்து பார்த்தீங்கன்னா, கட் பண்ணக்கூடிய வகையில அந்த சிக்கன் ஸ்னேக் காரிடோர் இருக்கு அப்படின்னு போல சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? இதுக்கு நம்மளோட அசாமோட சிஎம் தரப்புல இருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குன்னா, சும்மா சிக்கன் நெக்ன்னு ஒண்ண மட்டும் பார்த்துட்டு இருக்க கூடாது. பங்களாதேஷ்க்கு 2 நெக் இருக்குது. புடிச்சு குரவழி நெரிச்சு அமுக்கிருவோம் பார்த்துக்கங்க அப்படிங்கிறது போல மேப்லோட இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 2ஆ ஸ்லைஸ் பண்ணிருவோம்ப்பா உங்களைய அப்படிங்கிறது போல மிரட்டல்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அசாம் தரப்புல இருந்து வந்துகிட்டு இருக்கு. 2வது அந்த ஏரியால இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பங்களாதேஷ் மாரி கொலவெறியில இருக்கிறாங்க. அந்த ஸ்டைல்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எல்லாம். ஸோ ஒண்ணு கூடிருவாங்களா அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம நாட்டுல கூட அனைத்து கட்சி கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா போடப்பட்டிருக்கு. அத சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிச்சிருந்துருக்காங்க. ஒரு மனதா முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை 2 ஃப்ரண்ட் வார் வருது. ஒண்ணு பங்களாதேஷ், இன்னொன்னு பாகிஸ்தான் அப்படிங்கும்போது, முழு நாடும் ஒருங்கிணைஞ்சு இந்த போர வெற்றி அடைவோம் அப்படிங்கிறத மாற்று கருத்து இல்ல. பங்களாதேஷோட முடிவுகள் என்ன மாரி இருக்க போகுது? பிரச்சனைக்கு ரொம்ப அதிக அளவுல தயாராயிட்டு இருக்காங்க, சொரிஞ்சுகிட்டு இருக்காங்க. என்ன மாரி அடி வாங்க போறாங்க? இப்ப பங்களாதேஷோட டர்னு அங்க வாங்கி அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கு. இப்ப பங்களாதேஷ் ரொம்ப ஓவரா குறைக்குது. உள்ள போய் என்னான்னு கேட்டு வரக்கூடிய டைம் வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறோம்.
ஸோ என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்த்தரலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.